ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு மலையாளம் மூவியாக வெளியான வெயில் படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சித்து கார்த்திக் ரெண்டு பேருமே பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே சிங்கிள் மதரா இருக்கிற அவங்களோட அம்மா தான் வளர்க்குறாங்க. கார்த்திக் ஒரு உடல்நிலை சரியில்லாத அதே நேரத்துல நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு. சித்து தவறான வழியில போற ஒரு ட்ரபிள்டு யங்ஸ்டரா இருக்காரு. சித்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துல தன்னுடைய பிரதரும் ஸ்ருதியை தான் லவ் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய லவ் பிரேக்கப் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த பிரதர்ஸ்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இவங்களோட லைஃப்ல வர அடுத்தடுத்த பிரச்சனைகளை இவங்க எப்படி அணுகுறாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஷேன் நிகம், சையத் இம்ரான் இவங்க ரெண்டு பேருமே அந்த பிரதர் ரோலுக்கு ரொம்ப நாளாவே சூட் ஆகுறாங்க. அவங்களோட பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சித்துவோடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நாளாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஷேன் நிகம் பாத்தீங்கன்னா சித்து அப்படிங்கிற ரோலுக்கு ரொம்ப நாளாவே சூட் ஆகுறாரு. இந்த படம் முழுக்கவே பலதரப்பட்ட எமோஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நாளாவே ஸ்டேஜ் பண்ணிருப்பாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாவே இருக்கும். இவங்களுடைய அம்மாவா நடிச்ச ஸ்ரீரேகா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யூசுவலா வர ஒரு அம்மா கேரக்டரா இல்லாம எப்பவுமே பசங்களை திட்டிட்டு இருக்க ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவங்க எதுக்கு பசங்களை திட்டிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்மளுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட லைஃப்ல எப்பதான் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷேட்ஸுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோனா ஒலிக்கல் பாத்தீங்கன்னா ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்களோட லவ் போர்ஷன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா தேவைக்கு மீறி அதிகமா வந்து லென்த்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கதான் செய்யுது. படத்துல ரீவன்ஸ் எல்லாத்தையும் சமூக பண்ணி கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சரியா அவங்க போர்ட்ரே பண்ணல அப்படின்றது தான் உண்மை. இந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா சில சீக்வன்சஸ்லாம் ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல சொல்லப்பட்ட அந்த சப்ளாட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணாம கோர் கான்செப்ட்ல இருந்து டிவைட் ஆகி போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தருது. படத்துடைய பேசிங் ஒரு ஸ்லோபன் டிராமா மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய பொறுமை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மெலோ டிராமாவா வந்திருக்கு. படத்துல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வெயில் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.